ம், நீங்க சூப்பர் மார்க்கெட் போம்போது, அங்க ரொம்ப கம்மி விலையில கிடைக்கிற ஒரு பாக்கெட் கோழிக்கறியையோ, இல்ல வேற ஏதாவது மலிவான பொருளையோ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பரவாயில்லையே, இவ்ளோ கம்மி விலையா இருக்கேன்னு சொல்லி சந்தோஷமா வாங்கி உங்க கூடையில போட்டிருப்பீங்க. கண்டிப்பா. எல்லாரும் பண்றதுதானே அது. ஆமா. ஆனா, அந்த மலிவான விலைக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதாவது அந்த விலைய யாரோ ஒரு விவசாயியோ, இல்ல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு அழகிய நதியோ குடுத்துட்டு இருக்கலாம். ரைட். ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. அதான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல விரிவா பார்க்க போறோம். இந்த பிரத்யேகமான விவாதத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். பிபிசி நியூஸ் சமீபத்துல வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில இங்கிலாந்தோட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சட்ட போராட்டத்தை பத்தி தான் நாம பேச போறோம். இது அவாரே ஃபுட்ஸ் மற்றும் வெல்ஷ் வாட்டர் அப்படிங்கிற பெரு நிறுவனங்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு வழக்கு. என்னன்னா, இது சாதாரண வழக்கு கிடையாது. சுமார் 4500க்கும் மேற்பட்ட சாதாரண மக்கள் ஒன்னா சேர்ந்து தொடுத்துள்ள இங்கிலாந்தோட மிகப்பெரிய சுற்றுச்சூழல் வழக்கு இது. இந்த வழக்கோட பிரம்மாண்டம் வெறும் இழப்பீடு கேட்கிற மக்களோட எண்ணிக்கையில மட்டுமில்ல. அப்புறம் வேற எதுல இருக்கு? அதாவது இது வை, லக், அப்புறம் முஸ்க் அப்படிங்கிற 3 முக்கிய நதிகளோட மாசுபாட்டை மையமா கொண்டது. ஒரு நதி மாசடையும் போது அதுக்கான முழு பொறுப்பையும் விநியோகச் சங்கிலியில் இருக்கிற பெருநிறுவனங்கள் ஏத்துக்கணுமா, இல்ல உள்ளூர்ல இருக்கிற விவசாயிகளோ அரசாங்கமோ ஏத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த வழக்கு எழுப்பியிருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். முதல்ல நாம வை நதியை பத்தி பேசியே ஆகணும். ஆமா, இங்கிலாந்தோட மிக நீளமான மிக அழகான நதிகள்ல அதுவும் ஒண்ணு. பல நூற்றாண்டுகளா கவிஞர்களாலும் ஓவியர்களாலும் கொண்டாடப்பட்ட ஒரு இடம் அது. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க குடும்பத்தோட ஒரு நதிக்கரைக்கு போறீங்க. ஆனா அந்த நதி தண்ணீரா இல்லாம அடர்த்தியான பச்சை நிறத்துல தொட்டா வழுவழுப்பான ஒரு திரவம் மாதிரி மாறி தாங்க முடியாத துர்நாற்றத்தை வீசிட்டு இருக்கு. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, ஒரு நதி எப்படி திடீர்னு இப்படி ஒரு பெரிய சாக்கடை மாதிரி மாற முடியும்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு ஒரு அறிவியல் பின்னணி இருக்கு. 2023ல பாத்தீங்கன்னா, இங்கிலாந்தோட அதிகாரப்பூர்வ சுற்றுச்சூழல் ஆலோசனை அமைப்பான நேச்சுரல் இங்கிலாந்து இந்த வை நதியோட நிலைய ஆய்வு செஞ்சாங்க. அதோட முடிவுல இந்த நதியோட நிலைய மோசமடைந்து வரும் சாதகமற்ற நிலைன்னு அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. மோசமடைந்து வரும் சாதகமற்ற நிலைனா, அதாவது நதி செத்துட்டு இருக்குன்னு அர்த்தமா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு நதி தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற அதோட இயல்பான திறனை முற்றிலுமா இழந்துடுச்சுன்னு அர்த்தம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது ஏதோ தொழிற்சாலையில இருந்து நேரடியா கொட்டப்படுற ரசாயன சாயம் கிடையாது. ஓ, ரசாயனம் இல்லையா? பின்ன வேற என்ன அது? இது அறிவியல்ல பாசிப்பெருக்கம், அதாவது ஆல்கல் ப்ளூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். ஒரு நதியில பாசிகள் இருக்கிறது இயற்கையான ஒண்ணுதானே? அது எப்படி ஒட்டுமொத்த நதியே நாசமாக்குற அளவுக்கு ஒரு பூதமா மாறும்? ரைட். நீங்க கேக்குறது கரெக்ட் தான். இயல்பான அளவுல இருந்தா அது பிரச்சனை இல்ல. ஆனா இங்க நடக்கிற அறிவியல் நுட்பத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த வை நதியோட நீர்பிடிப்பு பகுதிகள்ல, அதாவது நதியை சுத்தி இருக்கிற நிலப்பரப்புகள்ல கணக்கில் அடங்காத கோழி பண்ணைகள் இருக்கு. ரைட், கோழி பண்ணைகள். ஆமா, இந்த பண்ணைகள்ல இருந்து வெளியேற கோழி எருவை பக்கத்துல இருக்கிற விவசாய நிலங்கள்ல உரமா தூவுறாங்க. இந்த கோழி எருவுல இயற்கையாகவே நைட்ரஜன், பாஸ்பரஸ் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். மழை பெய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நிலங்கள்ல இருக்கிற அதிகப்படியான பாஸ்பரஸ் அப்படியே தண்ணியில அடிச்சிட்டு போய் நேரா நதியில கலக்குது. ஓஹோ. ஆக விவசாய நிலத்துல இருக்க வேண்டிய உரம் நதி தண்ணியில ஒரு மாபெரும் விருந்தா மாறுது. இதை நான் நேயர்களுக்கு சுலபமா புரிய வைக்க ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க வீட்ல ஒரு சிறிய மீன் தொட்டி இருக்குன்னு வச்சுப்போம். அதுல இருக்கிற மீன்களுக்கு தினசரி ஒரு சிட்டிகை உணவு தான் போடணும். ஆமா, அளவுக்கு அதிகமா போடக்கூடாது. கரெக்ட். ஆனா நீங்க ஒரு முழு டப்பா உணவையும் அந்த சின்ன தொட்டிக்குள்ள கொட்டினா என்ன ஆகும்? அந்த உணவு அழுகி நீர் மாசடைந்து பாசி பிடிச்சு ஒட்டுமொத்த தொட்டியும் நாசமாயிடும் இல்லையா? அதேதான் பல 100 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய நதிக்கும் நடந்துட்டு இருக்கு. மிக சரியான ஒப்பீடு. அது மட்டும் இல்லாம கோடை காலத்துல வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த பாஸ்பரஸ் சத்தும் வெப்பமும் ஒன்னா சேர்ந்து பாசிகளோட வளர்ச்சிய பல 100 மடங்கு துரிதப்படுத்துது. அப்போ அந்த பச்சை நிறம் நதி முழுக்க பரவிடுமா? ஆமா, நதியோட மேற்பரப்பு முழுவதுமே ஒரு அடர்த்தியான போர்வ மாதிரி இந்த பாசிகள் மூடிக்குது. இதனால நீருக்குள்ள சூரிய ஒளி போறது முற்றிலுமா தடுக்கப்படுது. நீருக்கடியில் இருக்கிற தாவரங்கள் ஒளி இல்லாம இறந்து போகுது. இது ரொம்ப ஆபத்தானதாச்சே. இதை விட ரொம்ப மோசமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பாசிகள் அழுகி மடியும் போது தண்ணியில கரைஞ்சிருக்க ஆக்சிஜனை அவை முற்றிலுமா உறிஞ்சிடுது. நதிக்கு மூச்சு முட்டுதுன்னு கூட சொல்லலாம்.
அதாவது மீன்கள், சிறு பூச்சிகள்னு எல்லா நீர்வாழ் உயிரினங்களும் ஆக்சிஜன் இல்லாம இறந்து மிதக்க ஆரம்பிக்குது. எக்ஸாக்ட்லி. இத நாம வெறும் அறிவியல் பிரச்சனையா மட்டும் கடந்து போக முடியாது. இந்த நதிய சுத்தியே தங்கள் வாழ்க்கைய அமைச்சுக்கிட்ட மக்களோட நிலைய நாம நினைச்சு பார்க்கணும். பிபிசியோட செய்தி கட்டுரையில ஜஸ்டின் எவன்ஸ் அப்படிங்கிற ஒரு வனவிலங்கு ஆவணப்பட இயக்குனரோட பதிவு வருது. அவங்க அந்த நதிக்கரையோட அருகிலேயே வசிக்கிறவங்க தானே. ஆமா. தன் கண் முன்னாடியே அந்த நதி கொஞ்சம் கொஞ்சமா சாகுறத பார்த்து அவங்க ரொம்ப குமுறுகிறாங்க. இது வெறும் விபத்தல்ல, இது ஒரு கட்டமைப்பு ரீதியான தோல்வி, அதாவது ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர்னு அவங்க சொல்றாங்க. கட்டமைப்பு ரீதியான தோல்வி ரொம்ப வலுவான வார்த்தை அது. கண்டிப்பா. மாசடைவதற்கு காரணமானவங்களே அதுக்கான இழப்பீட்டையும் வழங்கணும் அப்படிங்கறது அவங்களோட கோரிக்கை. யாரோ லாபம் சம்பாதிக்கிறாங்க, ஆனா அதுக்கான விலையை இந்த நதியும் இங்க வாழ்ற மக்களும் தான் கொடுக்க வேண்டியிருக்குங்கிற அவங்க கோவம் நியாயமானது தானே. 100% நியாயமானது. நதி பச்சை நிறமா மாறுறதுங்கிறது வெறும் அழகியல் சார்ந்த பிரச்சனையோ இல்ல சுற்றுச்சூழல் சார்ந்த உணர்வுபூர்வமான தவிப்போ மட்டும் கிடையாது. அது அந்த பகுதியோட பொருளாதாரத்தை எப்படி அடிச்சிட்டு போகுதுன்னு நாதன் ஜாப் அப்படிங்கிறவரோட கதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். நாதன் ஜாப் அவர் யாரு? அவர் அந்த ஒய் நதியில மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுற ஒரு அதிகாரி. அங்க இருக்கிற உள்ளூர் மொழியில அவரை கில்லி அப்படின்னு அழைப்பாங்க. ஓ ரைட். இந்த ஒய் நதி அட்லாண்டிக் சால்மன் மீன்களுக்கு ரொம்பவே புகழ் பெற்றதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, சால்மன் மீன்கள் கடல்ல இருந்து நதிக்கு வலசை வர்ற அந்த பயணம் உலக புகழ் பெற்ற ஒண்ணு. அதை நம்பி பல 100 உள்ளூர் தொழில்கள் அங்க இருக்கு. ஆனா இப்போ நாதன் ஜாப் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? ஒரு காலத்துல கொத்து கொத்தாக வந்த மீன்கள் இப்போ வெறும் சில ஆயிரங்கள் மட்டுமே வருதுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். நதியில ஆக்சிஜன் குறைஞ்சிடுச்சுன்னு நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். அதனால அந்த சால்மன் மீன்கள் ஒட்டுமொத்தமா இறந்துருச்சா என்ன? நிலைமை அதை விட கொஞ்சம் சிக்கலானது. மீன்கள் மொத்தமா அழியல, அவை இன்னமும் நதிக்குள்ள இருக்கலான்னு தான் நாதன் ஜாப் சொல்றாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, மேற்பரப்புல இருக்கிற அந்த அடர்த்தியான பச்சை நிற பாசிகள் நதி நீரை ஒரு தடிமனான திரைய போல மறைச்சிடுது. அப்போ தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு வெளியிலேந்து பார்க்க முடியாதா? கரெக்ட். தண்ணி தெளிவில்லாம இருக்கிறதால சால்மன் மீன்கள் எங்க இருக்குன்னு மீன் பிடிக்கிறவங்களால பார்க்க முடியறதில்ல. அதே போல மீன்களுக்கும் தூண்டில்ல இருக்கிற இரை கண்ணுக்கு தெரியறதில்ல. என்ன கொடுமை இது! அதாவது மீன்கள் இருந்தாலும் அவற்றை பிடிக்க முடியல. இது எவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. மீன் கிடைக்கலன்னா தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வர்ற சுற்றுலா பயணிகள் அங்க வர்றத நிறுத்திடுவாங்க. கண்டிப்பா நிறுத்திடுவாங்க. அவங்க வரலன்னா அந்த பகுதியில இருக்கிற உணவகங்கள், தங்கும் விடுதிகள், படகு ஓட்டுபவர்கள், மீன்பிடி உபகரணங்கள் விக்கிறவங்கன்னு ஒட்டுமொத்த பொருளாதார சங்கிலியும் அப்படியே அருந்து விழுந்துடும். ஆமா, உள்ளும் மக்களோட வாழ்வாதாரம் முற்றிலுமா முடங்கி போயிடும். அதனாலதான் மக்கள் நதியை விட்டு வெளியேறாங்க, அவங்க மீண்டும் வர்றதில்லன்னு நாதன் ஜாப் ரொம்ப விரக்தியா குறிப்பிடுறாரு. இது ஒரு நேரடி நிதி மற்றும் பொருளாதார பிரச்சனை. இந்த வாழ்வாதார இழப்பு தான் 4500 சாதாரண மக்களை நீதிமன்றத்தோட படியேற வச்சிருக்கு. நதி செத்து போனது எப்படின்னு பார்த்தோம், அதனால பொருளாதாரம் வீழ்ந்தது எப்படின்னும் பார்த்துட்டோம். இப்போ இந்த வழக்கோட மிக முக்கியமான பகுதிக்கு நாம வரணும். ஆமா, இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு? இந்த இடத்துல தான் வழக்கு சூடு பிடிக்குது. பிபிசி தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த வைநதியோட நீர்பிடிப்பு பகுதியில மட்டும் சுமார் 2,40,00,000 கோழிகள் வளர்க்கப்படுது. 2,40,00,000மா? இது பிரம்மாண்டமான எண்ணிக்கையாச்சே. ஒட்டுமொத்த இங்கிலாந்தோட கோழி உற்பத்தியில இதுவே கால்வாசி. இத்தனை மில்லியன் கோழிகள்ல இருந்து வெளியேற பல லட்சம் டன் கழிவுகள் எங்க போகும்? அது அந்த நதிக்கு தான் வந்தாகணும். ரைட். அதோட சேர்த்து வெல்ஷ் வாட்டர் அப்படிங்கிற தண்ணீர் நிறுவனத்தோட கழிவுநீர் கசிவுகளும் நேரடியா நதியில கலக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் நதியை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குன்னு 2024ஆம் ஆண்டோட நதிநீர் செயல் திட்டம் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. இதுல காலநிலை மாற்றமும் ஒரு முக்கிய காரணியா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. கோழி பண்ணைகள்ல இருந்து வர்ற எருவை வாங்கி தங்கள் விவசாய நிலங்கள்ல மலிவான உரமா தூறது அங்க இருக்கிற விவசாயிங்க தானே? ஆமா, அவங்கதான். அப்படி இருக்கும்போது அந்த விவசாயிகளை விட்டுட்டு ஏன் அவாரா ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான உணவு நிறுவனத்தின் மீதும் அதோட துணை நிறுவனமான ஃப்ரீமன்ஸ் ஆஃப் நியூவென்ட் மீதும் லீடே சட்ட நிறுவனம் வழக்கு தொடரணும்? அவாரா ஃபுட்ஸ் வெறும் கோழிகளை சப்ளை செய்யற நிறுவனம் தானே? பாக்குறதுக்கு அப்படிதான் தோணும். இது யாரோ ஒருத்தர் காரை வேகமா ஓட்டி விபத்தை ஏற்படுத்தினதுக்காக அந்த காரை தயாரிச்ச நிறுவனத்தின் மேலேயே வழக்கு போடுற மாதிரி இல்லையா? ஓ,
மேலோட்டமா பார்த்தா உங்களோட இந்த ஒப்பீடு சரியானது போல தோணும். ஆனா இந்த வழக்க மக்களுக்காக எந்த கட்டணமும் இன்றி, அதாவது நோவின் நோ ஃபீ அடிப்படையில நடத்தி வர லீடே நிறுவனத்தோட வழக்கறிஞர் செலின் ஓ டோனவன் முன்வைக்கிற வாதம் முற்றிலுமா மாறுபட்டது. ஓ, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க விநியோக சங்கிலி அப்படிங்கிற கோணத்துல இதை அணுகுறாங்க. அவாரா ஃபுட்ஸ் நிறுவனம் கோழிகளை மட்டும் சப்ளை பண்ணல, அவங்க அந்த மொத்த அமைப்பையுமே கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கறது அவங்களோட வாதம். அமைப்பையே கட்டுப்படுத்துறாங்களா? அதாவது எந்த வகையான கோழி, அதுக்கு என்ன உணவு, எத்தனை நாட்கள் அது வளர்க்கப்படணும்னு எல்லாமே அந்த நிறுவனமே தீர்மானிக்குது. பெருநிறுவனங்களுக்கு தங்கள் கோழி உற்பத்தியை விரிவுபடுத்தும் போது என்ன நடக்கும்னு முன்கூட்டியே தெரியும். ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள்ள 24 மில்லியன் கோழிகளை அவங்க கொண்டு வரும்போதே அந்த நிலத்தால இவ்வளவு கோழி எருவை தாங்க முடியாது, அது நிச்சயமா மழை நீர்ல அடிச்சிட்டு போய் நதியில தான் கலக்கும் அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துக்கு முன்கூட்டியே தெரியும்னு வாதிடுறாங்க. ஓஹோ, அதாவது என்ன நடக்கும் தெரிஞ்சே அவங்க லாபத்துக்காக உற்பத்தியை பெருக்குனாங்கன்னு குற்றம் சாட்டுறாங்களா? லாபத்தை அவங்க சம்பாதிச்சாங்க, ஆனா விலைய மக்கள் கொடுக்கறாங்க. எக்ஸாக்ட்லி. விநியோகச் சங்கிலிய அவங்க கட்டுப்படுத்தினதால இதற்காக சட்ட ரீதியா 3 வலுவான குற்றச்சாட்டுகளுக்கு அவங்களே பொறுப்பேற்கணும்னு சொல்றாங்க. 1, அலட்சியம், முன்கூட்டியே தெரிஞ்சும் சுற்றுச்சூழல் மேல அக்கறையின்றி செயல்பட்டது. 2, தொல்லை, உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரத்தையும் நிம்மதியும் கெடுத்தது. 3, மிகவும் சுவாரஸ்யமான குற்றச்சாட்டான அத்துமீறல். அத்துமீறல்? ஒரு நிமிஷம். அத்துமீறல்னா பொதுவா ஒருத்தருடைய நிலத்துக்குள்ள அனுமதியின்றி நுழையறத தானே நம்ம சொல்வோம். ஒரு நதி மாசடைறதுக்கு எப்படி அத்துமீறல் அப்படிங்கிற சட்டம் பொருந்தும்? தனியாருக்கு சொந்தமானதா? ஆமா, இந்த பெருநிறுவனங்களோட செயல்பாட்டால உருவான ரசாயன கழிவுகளும் பாசிகளும் அந்த தனியார் நிலமான நதிப்பகுதியில வந்து படியறது அப்படிங்கிறது ஒரு வகையான ரசாயன அத்துமீறல்னு அவங்க வாதிடுறாங்க. இது ரொம்ப புதுசா இருக்கே. தாங்கள் நேரடியா வந்து கொட்டாவிட்டாலும் தங்கள் உற்பத்தியின் விளைவா உருவான கழிவு அடுத்தவர் நிலத்துல சென்று சேர்றது சட்டப்படி அத்துமீறல் தான் அப்படிங்கிறது இவங்களோட அதிரடியான வாதம். இது உண்மையிலே ஒரு சட்ட புரட்சின்னு தான் சொல்லணும். இந்த வாதம் மட்டும் நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டா உலகெங்கிலும் உள்ள பெருநிறுவனங்கள் இனி எங்களுக்கும் அந்த பொருளோட கழிவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவ்வளவு எளிதா தப்பிச்சிட முடியாது. கரெக்ட். இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா அமைஞ்சிரும். ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிற மாதிரி நிறுவனங்களோட தரப்பு வாதங்களையும் நாம நடுநிலையா கவனிக்கணும். ஏன்னா நாம இங்க எந்த சார்பும் இல்லாம செய்தியை மட்டும்தான் நேயர்களுக்கு வழங்குறோம். நிறுவனங்கள் தரப்புல இது அப்படியே அமைதியா ஏத்துப்பாங்களா என்ன? கண்டிப்பா மாட்டாங்க. அவங்க தங்களை தற்காத்துக்க ரொம்ப கடுமையான வாதங்களை முன்வைக்கிறாங்க. பிபிசி கட்டுரையில அவாரா ஃபுட்ஸ் நிறுவனம் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்றாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கா? ஆமா, அவாரா ஃபுட்ஸ் இந்த வழக்கை முற்றிலுமா நிராகரிக்கிறாங்க. தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டவை அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவையா? எப்படி? இதுக்கு எந்த சரியான அறிவியல் அடிப்படையும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. வைநதியோட ஆரோக்கியம் பல காரணங்களால பாதிக்கப்படுது. காலநிலை மாற்றம், அப்புறம் நீண்ட காலமா மண்ணுல தேங்கி இருக்கிற வரலாற்று ரீதியான கழிவுகள், நகர்ப்புற கழிவுநீர்னு பல விஷயங்களை அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. ஓ, அதாவது அவங்க மட்டும் காரணம் இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1990களின் தொடக்கத்துல இருந்ததை விட இப்போ நதியில பாஸ்பரஸ் அளவு குறைவாதான் இருக்குன்னு சில அறிவியல் தரவுகளையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அதனால பல்லாயிரம் காரணிகள் இருக்கிற ஒரு சிக்கலான சூழலியல் பிரச்சனையில தங்களை மட்டும் தனிமைப்படுத்தி குறிவைக்கிறது நியாயமில்லைன்னு வாதிடுறாங்க. அவங்க சொல்றதுலயும் ஒரு தர்க்கம் இருக்கு பாத்தீங்களா? சரி, அப்போ வெல்ஷ் வாட்டர் நிறுவனத்தோட நிலைப்பாடு என்ன? கழிவுநீரை நதியில கலக்க விட்டதா அவங்க மேலேயும் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கே. வெல்ஷ் வாட்டர் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு தவறாக வழிநடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. நதிகளை சுத்தப்படுத்துறதுல தங்களோட பொறுப்பை உணர்ந்து தாங்கள் தொடர்ந்து முதலீடுகளை செஞ்சுட்டு வரதா அவங்க சொல்றாங்க. முதலீடுகளா? ஆமா, உதாரணத்துக்கு 2020 முதல் 2025 வரை நதிகள்ல இருக்கிற ஊட்டச்சத்து அளவை குறைக்க சுமார் 76 மில்லியன் பவுண்டுகளை முதலீடு செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. 76 மில்லியன் பவுண்டுகள், அது ஒரு பெரிய தொகை. அது மட்டும் இல்ல, அடுத்த 5 ஆண்டுகள்ல மேலும் 87 மில்லியன் பவுண்டுகளை இதற்காக முதலீடு செய்ய போறதாவும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. தாங்கள் பிரச்சனையோட ஒரு பகுதி அல்ல, தீர்வுக்கான ஒரு பகுதின்னு அவங்க வாதிடுறாங்க. இந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்கும்போது சுற்றுச்சூழல் வழக்குகள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் நமக்கு தெளிவா புரியுது. ஒரு நதி பல 100 கிலோமீட்டர்கள் பயணிக்குது. வழிநெடுகளும் பல விவசாய நிலங்கள், பல நகரங்கள், பல கழிவுநீர் குழாய்கள் இருக்கு. ஆமா.
இதுல இந்த குறிப்பிட்ட நதியோட இந்த பச்சை நிற பாசிக்கு அவாரா ஃபுட்ஸோட கோழி பண்ணையிலிருந்து வந்த இந்த ஒரு சொட்டு கழிவு தான் காரணம்னு 100% சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒரு காரியமா எனக்கு தோணுது. இத ஒரு பரந்த கோணத்துல பார்த்தோமானால் அதுதான் இந்த வழக்கோட மையப்புள்ளி. சுற்றுச்சூழல் வழக்குகள்ல காரண காரியத்தை, அதாவது அறிவியல் படி காசேஷனை நிரூபிக்கிறது எப்போதுமே மிக கடினமான ஒரு விஷயம்தான். ரைட். ஆனா 4500 பேர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் மக்கள் கூட்டம் ஒன்னா இணைஞ்சிருக்கிறதால தான் இந்த வழக்கு இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது. இது வெறும் நஷ்டஈடு பெறுவதற்கான போராட்டம் மட்டும் அல்ல. அப்போ வேற என்ன? ஒரு நுகர்வோர் பொருள் உற்பத்தியாகி சந்தைக்கு வர்ற வரைக்கும் இருக்கிற நீண்ட விநியோகச் சங்கிலியில இறுதியில ஏற்படுற சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு யாரு உண்மையான பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க கேள்விய இது இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தின் முன் வச்சிருக்கு. மிக சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலோட முக்கிய கூறுகளை நாம இப்ப சுருக்கமா பாத்திரலாம். ஒரு புறம் பாசி படிந்து மாசடைந்த வை நதி மற்றும் அதனால பாதிக்கப்பட்ட 4500 மக்கள் இருக்காங்க. மறுபுறம் காலநிலை மாற்றம் போன்ற பல காரணிகளை சுட்டிக்காட்டும் பெருநிறுவனங்கள் இருக்காங்க. ஆமா. இந்த வழக்கோட தீர்ப்பு எதுவா இருந்தாலும் இது எதிர்காலத்துக்கான ஒரு தெளிவான செய்தியை சொல்ல போகுது என்பது மட்டும் உறுதி. விநியோகச் சங்கிலியால் யாரு பொறுப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு விடை கிடைக்கலாம். கண்டிப்பா இது உலகெங்கிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால நேயர்களான நீங்க அடுத்த முறை சந்தைக்கு சென்று ஒரு மலிவான பொருளை வாங்கும்போது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்க கடையில வாங்குற அந்த மலிவான பொருட்களுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு விநியோக சங்கிலி இருக்கு. உங்க ஊர்ல இருக்கிற ஒரு நதி திடீர்னு மாசடைஞ்சா அதுக்கான பொறுப்பு அந்த பொருளை உற்பத்தி செஞ்ச விவசாயி கிட்ட இருக்கா, இல்ல லாபம் சம்பாதிச்ச பெருநிறுவனத்துக்கிட்ட இருக்கா, அல்லது அந்த பொருட்களை எந்த கேள்வியும் கேட்காம வாங்குற நுகர்வோரான நம்ம கிட்ட இருக்கா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த வழக்கு வெறும் வை நதிக்கானது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல நமது உள்ளூர் சுற்றுச்சூழலை யார் பாதுகாப்பது அப்படிங்கிற விவாதத்துக்கான ஒரு தொடக்க புள்ளி. இத பற்றி சிந்திச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு சிந்திக்க தூண்டும் ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.